ஹாய், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுவரை அழியாத ஒரு சாம்ராஜ்யத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை பல எம்பரர் டைனசிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா மங்கோலிய பேரரசு இருந்திருக்கு. அப்புறம் சேர சோழ பாண்டியர்கள் அண்டு முகலாய பேரரசு, இன்னும் பிற்காலத்துக்கு போனால் பெர்ஷியன்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல பேரரசுகள் இருந்து பெரிய லெவலில் ஆட்சி செஞ்சு அதுங்க அப்படியே ஒரு காணாமல் போயிருக்க ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு பேரரசு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யம் மட்டும்தான் இதுவரை இருந்து ஒரு பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யம் அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த சாம்ராஜ்யம் எப்படி மாறி இருக்குன்னா, இப்போ ரோமன் கத்தோலிக் அப்படின்ற பேரில் பெரிய லெவலில் ஃபுல்லாக அது எப்படி சொல்கிறது, அது கண்ட்ரோலில் கூட ஒரு பெரிய சொசைட்டியே இருக்குது. ஓகேவா? அது ரோமன் கத்தோலிக்ன்ற பேரில் இப்போ இதுவரை சர்வே ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஏன் அழியாமல் இருக்குன்னு சொல்கிறேன். இது ஏன் அழியலைன்னா, ஒரு ஜீசஸ் சிலுவையில் அறையும் போது ரோம் சாம்ராஜ்யம் தான் இருக்குது. சிலுவையில் அறைய சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். ஓகேவா? யூதர்கள் தான் அறைய சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் இருந்த ஒரு முக்கியமான ஒரு பர்சன் யார் பார்த்தீங்கன்னா பிளாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன் தான் என்ன பண்ணுறாருன்னா, சிலுவையில் அவர் அவங்க ஒய்ஃப் சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கடவுளோட மகன். ஓகேவா? அதனால் நீங்கள் அவர் சிலுவையில் அறையிறதுக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதனால் அவர் என்ன சொல்லிடுவார்னா, இவர் இவர் மேலே எந்த குற்றத்தையும் நான் காணலை. அதனால் இவர் நான் இந்த எப்படி சொல்கிறேன்னா, இவர் சிலுவையில் அறையிறது எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கழுவிடுவார். ஓகேவா? எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ண போய் தான் இன்னைக்கு வர அந்த ரோம், ஏன்னா ஆக்சுவலாக அந்த பிளாத்துன்றவர் அந்த ரோம் அரசாட்சி சேர்ந்தவர். ஓகேவா? இன்னைக்கு வர அது குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் பல மன்னர்களால் ஜீசஸை பற்றி ப்ரீச் பண்ண நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த ரோம் அரசாட்சியிலேருந்து உள்ளவங்களாம் அழிச்சிருக்காங்க. இருந்தாலும் அது குறிப்பிட்ட டைமில் ஜீசஸை அதுவே எப்படி சொல்கிறது, அங்கே இருக்கிற மக்களே என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு மன்னர் காலத்தில் கான்ஸ்டன்ட் மன்னர் வராரு. ஸோ அந்த பீரியடில் அவர் இதுக்கு முன்னாடி சீசர்லாம் இருந்திருக்காரு. அவங்கெல்லாம் பல கிறிஸ்தவர்களை கொண்டிருக்காங்க. ஓகேவா? அது எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னா, கான்ஸ்டன்ட் ஒரு மன்னர் வராரு. அவர் கடவுளை கடவுளோட மகனை ஏற்றுக்கிறாரு. ஸோ அப்படி ஏற்றுக்கிட்டு உருவாகிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இந்த ரோமன் கத்தோலிக். ஸோ இது இன்னைக்கு வர ஒரு லைவில் இருக்கக்கூடிய ஒரே சாம்ராஜ்யம், ஒரு பலாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய ஒரே சாம்ராஜ்யம் இந்த ரோமன் கத்தோலிக் தான். ஸ்டில் நவ் இது இன்னும் லைவாக தான் இருக்குது. என்னென்னா, கிங்ன்ற பேரை டிஃப்ரெண்ட் ஆக்கி போப் அப்படின்ற அவங்க கண்ட்ரோலில் தான் இன்னும் இது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த நேம் சின்னதாக ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான். இன்றைக்கி வர அந்த ரோமன் கத்தோலிக்குன்ற ஒரு கான்செப்டில் ஒரு பெரிய அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் ரோமன் கத்தோலிக். அந்த கான்ஸ்டன்ட் பீரியடில் அதிலிருந்து இன்னைக்கு வர அது சர்வே ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ரோமன் கத்தோலிக் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இன்னைக்கு வர இருந்துக்கிட்டு இருக்குது. அதுலேருந்து பிரிஞ்சது தான் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ். ஸோ அதுலேருந்து பிரிஞ்ச பல பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கிறிஸ்டியன்ஸுக்கும் ஒரு மேஜர் அப்பர் ஹேண்டாக இருந்து செயல்பட்டு இருக்கிறது தான் வேட்டிக்கன் இருக்கிற ரோமன் கேத்தோலிக். ஓகேவா? பட் அதோட சின்ன டிஃப்ரென்ஸ், அதாவது அன்னைக்கு சிலுவையில் அறையிறதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லை இவர்
இவர் மேலே ஒரு குற்றமும் காணப்படலன்னு சொல்லிட்டு அவர் கை கழுவணும் ஒரே ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு வர அந்த ரோம் சாம்ராஜ்யம் அலைவாக இருக்குது. ஸோ இது இன்னும் எத்தனை காலங்கள் போகும்னு தெரில. பட் கண்டிப்பாக உலகம் முடிகிற வரை இந்த ஒரு சாம்ராஜ்யம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சில விஷயங்களை வேறு விஷயங்களை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.